ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரே. இன்றைக்கி 3வது லஞ்ச் மெனு எப்படி குயிக்காக நமக்கு சமைக்கலாம் ஆஃப் அன் ஹவரில். அது நான் 2 வீடியோ அதுக்கு முன்னாடியே போட்டிருந்தேன். இது வந்து 3வது லஞ்ச் மெனு. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் நாளைக்கே நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஆஞ்சி நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஆஞ்சிட்டு நல்லா தனித்தனி பாக்ஸில் போட்டு வச்சுக்கணும். காய்கறியும் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி என்னென்ன சமைக்கணுங்கிறத ரெடியாக கட் பண்ணி எல்லாம் ரெடியாக தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அடுத்த நாளைக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதம் வைக்கிறதுக்கு அரிசி நல்லா களைஞ்சி அதை 15 நிமிஷம் ஊற வச்சுக்கணும். இப்போ நான் பருப்பு உசிலிக்கு வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன். அப்புறம் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சலடுக்கு எல்லாம் அது எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இப்போ டைம் வந்து 8 மணி ஆகிடுது. ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் வந்து கூட்டுக்கு வந்து வேக போட்டுடலாம். சவுச்சோ கூட்டு, அதுக்கு வந்து ஊற வச்ச பயத்தம்பருப்பு, மஞ்சப்பொடி, உப்பு, கொஞ்சம் 1/4 கிளாஸ் தண்ணி விட்டு 2 இல்லைன்னா 3 விசில் வரும்படியாக அது குக்கரில் வச்சாச்சு. இது வந்து வறுத்தரைச்ச மோர் குழம்பு. ஒரு எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் பச்சரிசி, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு 4 மிளகாய் இதை நல்லா வறுத்துட்டு கடைசியில் ஒரு 1/4 கப்பு தேங்காயும் போட்டு ஸ்டவ் அணைச்சிட்டு 1/2 ஸ்பூன் வந்து ஜீரகம் இது நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுட்டு தயாராக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த காராமணி வாங்கியிருக்கோம் இல்லையா, லாங் பீன்ஸ், அது வந்து பருப்பு சில அது குக்கரில் 2 விசில் வர முடியாது வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதில் கூட்டு ஆயின்ட்டுருக்கு. இது வந்து தொகையிலுக்கு இந்த சவுச்சோட கூட்டு பண்ணியிருக்கோம். அதை தொலி வச்சு தொகையிலுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு காரத்துக்கு 2 மிளகாய், அந்த தொலி, பெருங்காயம், உப்பு, கொஞ்சம் புளி, ஒரு 2 ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு எல்லாம் நல்லா வறுத்துட்டு கடைசியில் ஒரு கைப்பிடி வந்து கருவேப்பிலையும் போட்டேன். அது வந்து கருவேப்பிலையும் போட்டு அதையும் சேர்த்து வரைச்சிட்டு அதுவும் நம்ம தனியாக அரைச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இது வறுத்தரைச்ச மோர் குழம்புக்கு வந்து நான் வெண்டைக்காய் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு வெண்டைக்காய் அந்த மாதிரி நறுக்கி அது வந்து வதங்கிட்டு இருக்கட்டும். அது நல்லா வெந்தப்புறமா நம்ம குழம்புக்கு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை அரைச்சி விழுத நம்ம அதில் விட்டுடலாம். இது வந்து சாதம், இந்த கூட்டு வந்து வெந்து எடுத்தாச்சு. இது வந்து சாதம் முன்னாடியே 15 நிமிஷம் களைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம குக்கரில் ஒரு 5லேருந்து 6 விசில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே தொகையிலுக்கு வறுத்தது அரைச்சாச்சு. இது வந்து கூட்டு கொஞ்சம் 3 ஸ்பூன் தேங்காய், காரத்துக்கு 1 மிளகாய், 1/4 ஸ்பூன் வந்து ஜீரகம், அதை அரைச்சி இந்த வெந்த பருப்பு சவுச்சோவில் அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை விட்டுடலாம். அதனால் சேர்ந்த மாதிரி நல்லா அது கொதிச்சுட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே குழம்பு வெண்டைக்காய் நல்லா வறுபட்டாச்சு. அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை எடுத்து அதில் விட்டுருவோம். ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தோடனே ஒரு 1/2 கப்பு அதில் புளிக்காத தயிர் எடுத்து விட்டுட்டு, தயிர் விட்டப்புறமா அதை வந்து கொதிக்கப்படாது. அப்போ வந்து இப்போ குழம்பு, வறுத்தரைச்ச குழம்பு, கூட்டு, இந்த தொகை ரெடி ஆகிடுது. மணி வந்து 8:30, 8 மணிக்கு ஆரம்பித்தா 8:30, 3 ஆயிடுச்சு. இது 3த்துக்கு சேர்த்த மாதிரி நம்ம பொரித்து கொட்டிடலாம். இப்போ கடுகு, கருவேப்பிலை, எண்ணெய் விட்டு பொரித்து இதை கொட்டியாச்சு. அடுத்தப்புறமா இது வந்து சாதம் ஆயின்ட்டுருக்கு. அப்புறமா வந்து இந்த காராமணியும் வெந்துட்டுருக்கு. அதுக்கு வந்து பருப்பு சிலுக்கு வந்து முன்னாடியே துவரம்பருப்பும் கடலைப்பருப்பும் 15 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து காரத்துக்கு 2 மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு போட்டு அதையும் நல்லா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி நல்லா வறுக்கணும். எண்ணெய் விட்டு கடுகு உரிச்சப்புறமா நம்ம அரைச்சி வச்சுக்க விழுதையும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறமா வேக வச்சுருக்கிற அந்த காராமணியும் அதில் போட்டு நல்லா பருப்பும் காராமணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். முன்னாடியே நம்ம காராமணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். இதுவும் வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுப்பட்டாச்சுன்னா இது வந்து தயாராகிடும். இதெல்லாம் ஆயின்ட்டுருக்கும் போதே நான் வந்து சாலடுக்கு வந்து இதெல்லாம் வந்து நறுக்கிட்டேன். அதாவது குக்கும்பர், கேரட்டு, தக்காளி, கொத்தமல்லி, அப்புறமா வெங்காயம் இதெல்லாம் போட்டு நறுக்கிட்டு கொஞ்சம் உப்பு, அப்புறமா கொஞ்சம் பெப்பர் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து அரை மூடி லெமனும் விட்டு மிக்ஸ் பண்ணியாச்சுன்னா அது வந்து சாலடும் ஹெல்த்தியான சாலடும் ரெடி ஆகிடும். டைம் வந்து 8:50 ஆகிடுது. ஸோ நம்ம சமையல் வந்து ரெடி ஆயாச்சு. என்னன்னு பார்க்கலாம். சூடான சாதம் தயாராகிடுது. அப்புறமா சவுச்சோ கூட்டு, அப்புறமா தொகையல், சவுச்சோவோட தொலி இருக்கு இல்லையா, அது போட்டு தொகையல், இல்லை பயிர் மீன்ஸ் காராமணியோட பருப்பு உசிலு, வறுத்தரைச்ச மோர் குழம்பு, ஹெல்த்தியான சாலட் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. 15 மினிட்ஸ்க்குள்ளே எல்லாம் வந்து தயாராகிடுது. எல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கிட்டு முதல் நாளைக்கே தேங்காய், காய்கறி எல்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம்னா எவ்வளோ தூரம் குயிக்காக நமக்கு பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணிடலாம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.